ஆதித்துயில் வாச அலைமகள் மகிழேசா ஆதித்துயில் வாச அலைமகள் மகிழேசா அச்சுதலே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதலே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயண 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 கலகம் சங்கத்தில் கலகம் வேணில் கலகம் அவசியம் கலகம் நீமர் நாரதரா நான் நாரதரா பூமியிலும் கலகம் சந்திப்போம் சிந்திப்போம் ஆனை முகத்தனே ஐந்து கருத்தனே பாணி வைத்துணி பரம்பொருள் புட்டுணி அந்த விநாயகர் பெருமானை வணங்கி கை பிடிக்க துவங்கி ஒரு நாளைக்கு 4 பலாரம் திங்கலைனா சரி பசி தீராது நாரா இதுக்கு மெனக்கட்டு வாசிக்கிறாங்க வரும். அதனால அந்த விநாயகர் பெருமானை வணங்கி சப்தத்தாலை கட்டை வாட்டுக்கண் இல்லது ஒரு அம்மா சொல்லுது வாட்டுக்கண் வச்சு அடிக்கிறான் முண்டப்பை. அந்த விநாயகர் பெருமானை வணங்கி அந்த 2 அடி சுதியிலே ஆதி முதலாகி ஆனந்த மடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோ பாட்டிற்கு புகழ் கூற்று காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையின் அறிவாக பின்னே அடம் முடித்தாய் அப்பனே உலகில் பல வளர்ந்த புகழ் வளர்ந்தார். அன்னையின் அறிவாக பின்னே அடம் முடித்தாய் அப்பனே உலகில் பல வளர்ந்த புகழ் வளர்ந்தாய். தம்பி புகழ்
கணபதியே சிவனார் மகனே உடனிலே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். நீமர் நாரதரா, நான் நாரதரா? சாமி, தாங்கள் யார்? நான் தான் நாரதன். ஓஹோ, இது இடுப்பில் என்ன? பேக்கு வினை. பேக்கு வீணை. பேக்கூதின்னு சொல்லுவா தெரியுமா? ஆமாம், பேக்கை வைத்து ஊதியதுனால் ஓஹோ பேக்கூதி. இதை பேக்கூதி வாசிப்பீர்கள்? என்ன கேட்கிறியா? பேக்கு இல்லை இல்லை, இந்த பேக்கு ஊதி ஊதி வீணை வாசிப்பீர்கள், அப்படி சொல்லுங்கள். கையில் வைத்திருப்பது சப்த தாளக்கட்டை. ஓஹோ, 22 ரூபாய் கேன். ஏன் சாமி, உங்களுக்கு இன்னைக்கு முதல் இரவா? கையில் பூவெல்லாம் சுத்திருக்கீங்களே, நீ நாரதரை பார்த்திருக்கியா இல்லையா? இல்லை, முதல் இரவுக்கு போயில கையில பூ சுத்த மாட்டாங்க, வேறு பூவை எல்லாம் எடுத்து விட்டு ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, சரி, வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். சாமி, கதைப்பாட்டை பாடிட்டு. அப்படியா? ஆமா, கதைப்பாட்டு. சுந்தரம் நிறைஞ்சதும் கொஞ்சிருந்த மங்கையவள் இந்த ஊழத்தில் வந்தார். சுந்தரம் நிறைந்ததும் கொஞ்சிருந்த மங்கையவள் இந்த ஊழலுக்கு மேல் வந்தார். காலதாமதம் காரிய கேடு. ஆமாம் ஆமாம். ஏன் சாமி, சுந்தரி நிறைந்த துன்பம்னு பாடுறீங்களே? சுந்தரினாலே துன்பம் தான். உனக்கு விளக்கம் என்ன கேள்வியா? சரி, வரட்டும், சந்திப்போம். அந்த ஆடவனை வர சொல்லுங்கள். பெரிய ராஜா வராரு மியூசிக்கு. வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நான் பெரியாஜபத்தில் இருந்து வரேன். இதுக்கு இது பதில் இல்லையே. கேட்க நலமாக உள்ளேன் சுவாமி என்று அழைக்க வேண்டும். அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். உங்களை சந்தித்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இந்த பூலோகத்திலே எத்தனை தெய்வங்கள் இந்த பூலோகத்திலே அவதாரம் அளித்திருக்கிறார்கள். உண்மை. ராமனாகவோ ஆஞ்சநேய பெருமானாகவோ அவதாரம் எடுத்த அந்த தெய்வத்தை நினைவூட்டும் வகையிலே இந்த பூலோகத்திலே ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுத்தால பார்த்திருக்கேன், ஆஞ்சநேய பெருமான் வேஷம் போட்டு பிச்சை எடுத்தாலே பார்த்திருக்கேன். ஆனா எனக்குள்ள பல நாளா வருத்தம், நம்ம வேஷம் போட்டு யாரும் பிச்சை எடுக்கலன்னு. ஆனா அந்த குறை இன்றோடு தீர்ந்தது. என் வேஷம் போட்டு நீ பிச்சை எடுத்து என்னுடைய வேஷத்தை நீ பெருமைப்படுத்தி பார்த்தீங்களா? உங்களை கையெடுத்து வணங்குறேன், நன்றி. உங்க வேஷம் போட்டு? ஆமாப்பா, அந்த பூலோகத்தில் பிச்சை எடுப்பாளே வேஷம் போட்டு, அதான அது மாதிரி தானே வேஷம் போட்டு பிச்சை எடுத்துருக்கீங்க. ஐயோ, நான் தான் நாரதர் பிச்சை ஓட்டுறேன். யார் நாரதர்? ஒரிஜினல் நாரதர். ஒரிஜினல் நாரதர் நான் தாங்க. அவர் ஒரிஜினலா? அப்ப நானு அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு காட்டை கேளுங்க. நாரதர் ஒரிஜினல். கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்க. ஒருவேளை இப்ப நீ வெளியில வந்து இந்த ஆளு தீவாசர் பாட்டு பாடி வந்த, அப்புறம் பிள்ளையார் பாட்டு பண்ண, ஒரு ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் நின்றுப்பிய மேடையில. ஒருவேளை அந்த நேரத்தில் யாராச்சும் கண்ணு முழிச்சு உன்னை பார்த்து முதல்ல என்னை பார்க்காம உன்னை பார்த்து அந்த சின்ன இப்படி இருக்கானே அப்படி எந்திரிச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கவே, கடைசி முழுக்க அவர் நாரதர் யாருன்னு நினைப்பாரு? அவங்க நீங்க நினைக்கிறதே தவறு. நம்மளை பார்த்து எந்திரிச்சு போக மாட்டாங்க, அதோட சொல்லி முடிஞ்சிருமோ? எந்திரிச்சு போய் 1க்கு 2 வந்துருவாங்க. சரி, அது கிடந்த போது மரியாதையா செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கதையை சுமூகமா நடத்து, அதுதான் உனக்கு நல்லது. யாரு மன்னிப்பு கேட்கணும்? நீங்க நாரத மகரிஷி ஏன் வேஷம் ஒன்று நிக்கிறீங்களா? எந்த அம்சம் வச்சிருக்க? நாகரிகம் முக்கியம். காவி வேட்டு கட்டிட்டு இருக்க நாரதர் வந்திருக்கேன்னா காரணம் இருக்கு. முதல்ல இந்த துணியை மாத்தி இந்த ஊருக்கும் உன் பேருக்கும் இந்த ஜாதகப்படி நான் தான் புரி சொல்றியாடா? அப்ப நாரதர் இல்லைன்னா நாரத மகரிஷி கண்ணை ஏதாச்சும் இருக்கா உனக்கு? என்னுடைய சிறப்பு என்ன, என்னுடைய அருமை என்ன, என்னுடைய பெருமை என்ன தெரியாம பேசாத. சரி, சத்தியவான் இறந்து விட்டான். இறந்த சத்தியமான உயிரை மீட்பதற்காக சாவித்திரி போய் சாவித்திரி போய் சாவித்திரி பக்கத்துல அவன் போய் சுப்புன்னு ஒரு சாவித்திரி போய் போன் நம்பர் கேட்டேன்.
அண்ணன் செத்து போட்டா நான் பாத்துக்கிறேன். கதையவே மாத்திரானே, தப்பிய முடிச்சுவானே. சத்தியவான் மனைவி சாவித்திரி இறந்து போன கணவன் உயிரை யமலோகம் மீட்டு வந்தாலே. சரி, யாரா காரணம்? யாரு? நான் காரணம். நாரதர் தான் காரணம். நாரதர் நான் காரணம். ஏங்க நான் தான் காரணம். ஏயா நம்ம ஊர்ல சுப்பிரமணிக்கும் அமுதாவுக்கும் சண்டை. யாரா சுப்பிரமணி, யாரா அமுதா? அந்த குடும்பத்தை போய் பிரிச்சு வச்சுட்டு அமுதாட்ட சொன்னேன், நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு என் போன் நம்பரை கொடுத்துட்டு வந்து நான் அடிக்கடியில பாக்குறேன். அடிக்கடி உன் வாயிலிருந்து அமுதான்ற வார்த்தை தான் வருது, என்னன்னே தெரியல. யாரா அந்த அமுதா? அதான். ஏய், இது மட்டுமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும், இப்படித்தான் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி அவர்கள் அறிவை சொன்னது யாரு? நாரதனா? யாரு? ஐயா எங்க ஊர்ல சுப்புன்னு ஒருத்தன். எவன் தாண்டா அந்த சுப்பு? ஒரு ஆள் வேற சுப்பு லவ் பண்ற பேரு புள்ள பேரு வினிதா. அந்த பிள்ளைக்கு அவனுக்கும் பெரிய பிரச்சனை. அந்த புள்ள வேற சாதி, அவன் வேற சாதி. ரெண்டு பேரையும் போய் ஒண்ணு சேர்த்து சண்டை, சாதி இருக்கக்கூடாது, நீங்க லவ் பண்ணிட்டீங்க ஓடி போயிருங்கன்னு 1000 ரூபாய் காசு கொடுத்து கோயம்புத்தூர் அனுப்பி ஒரு வேலை. இந்த வேலைக்கு பெருமதி வேறு கட்டி கிடக்கு. என்னுடைய கதாபாத்திரம் செஞ்ச சித்துக்களை கட்ட வேண்டாம். சித்து நானும் கத்திருக்கேன். என்ன தெரியும் உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? அனிமா மகிமா கரிமா லரிமா பிராத்திமா குருமா வருமா? டேய், குருமா வருமாவா? டேய், அனிமா மகிமா கரிமாடா. ஆமா, அப்படினா அஷ்டமா சித்துக்கள். ஆமா, கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தன்மை. நீங்க கூடு விட்டு கூடு வாயியல், நான் வீடு விட்டே வீடு வாங்கி பல லட்சம் செருப்படி வாங்கி தப்பிச்சு வந்திருக்கிறேன். தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஏய், அது அப்படி இல்ல. ஒரு உடலை விட்டு மற்ற உடலுக்குள் சென்று சிறப்பு கொடுப்பது. ஐயா, நடந்து முடிஞ்சது, நடக்கக்கூடியது, நடக்க போறது காலம் எனக்கு தெரியும். எனக்கு தாளக்காரர் அக்காலும் எனக்கு தெரியும். ஏய், முக்காலம்னா அனைத்தையும் கற்றுன இந்த நாரத மகரிஷியா தெரியும். பேசி பாப்போம். 18 புராணங்கள் வரக்கூடிய நாரத மகரிஷி நானு. ஐயா, நானு 18 புராணத்துல நான் வர்றேன். நானும் தான் வர்றேன். நீ எப்பறம் வருவ? நாரதர் நான் தானே. டேய், மறுபடியும் நாரதர் அது மாட்டி அதேண்டா குப்பரக்க மாட்டி வச்சிருக்க. இது என்ன பூங்க? என்ன ஒரு பூ? நாரதர் எதுக்கு சொல்றேன்னு சொல்லு. இந்தாங்க, இது ஒரிஜினல் பூ. உங்க பூவுக்கு இந்த பூவுக்கு வித்தியாசத்தை பாரு. மல்லிகைப்பூ வாட வருமா? மல்லிகைப்பூ வாட தாண்டா வரும். தலையில அடிச்சுக்கிறாரு. ஏய், புராணத்துல வரேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. நாரத மகரிஷினா 18 புராண பேர் தெரியும். பேரே தெரியாத நீ எல்லாம் என்னடா? 18 புராணம் தெரியாது. பேச எனக்கு விருப்பம் இல்ல. போய் வள்ளியை கொப்பியா? நான் வள்ளியை பேசுகிறேன். இங்க வாங்க. வள்ளி நீ இப்ப வர நான் 8:45. யாராவது? சாமி இங்க இருக்கேன். நாராய் நமக்கு சாமி நாரதர் இங்க இருக்கேன். யாராவது ஒரு வேதம் போட்டு வந்து நான் நாரதர். அவர் நாரதர் மகாமுனிவர். அப்ப உன் கண்களுக்கு நான் நாரதர் மாதிரி தெரியல. ஓம் கிரீம் மசாலா மந்திரம் தான் சொல்ற. ஓம் நமோ நாராயணா. மசாலோட இப்ப திங்கிறது இல்ல. கீரவடி இங்க நாரதர் மகரிஷியாக நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பேர் சாமி கார்த்திராசா ஒரு திணையத்தூர் கார்த்திராஜா அவர்களுக்கு நாரதர் கார்த்திராசா. டேய், முகரை நாரதர் கார்த்திராஜா சாமியை பார்த்து சரி போட்டுருங்க. நாரதர் கார்த்திராஜா அவர்களுக்கு இந்த பூமாலையை இங்கயா என்ன மாலை கட்டிருக்காங்க? ஒரு பூவு நல்லா வச்சு கட்டுறாங்களா மாலைய? காசுதான் வாங்குறாங்க. இன்னொரு கவிகளை எடுத்து கூறுங்கள். இந்த மாலை நான் போட சொன்னா உங்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தே. நீங்க இங்க வாங்க. உங்களை பார்த்தா என் கண்களுக்கு ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஒரு நாட்டாம மாதிரி என் கண்களுக்கு தெரியுதுங்க. உங்களுடைய அவர் மீது நீங்க வச்சிருக்க அன்ப மரியாதைய நான் பாராட்டுறேன். அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். இப்ப என்ன பண்ணி கிழிச்சான்னு அவனுக்கு மாலை எது வேணாலும் பேசுவார். பேசுவேன்னு சொன்னா பத்தாது. தேவையில்லாம நீங்க பேசுறீங்க. அவர் பாராட்டு பாரு. 18 புறாத்தை வர்றேன்னு சொன்னால 18 புறம் பேர் சொன்னானா? நீ என்ன பெயர் சொன்னானா? 18 புறம் பேர் சொல்ல தெரியாத நாய்களா எதுக்குங்க மாலை? யாரு உனக்கு தாண்டா என்ன கூட்டி அந்த அசிங்கப்படுத்துறியாரா? சாமியே கை நீட்டி அடிக்கிறீங்களா? 18 புராண பேர் இவன் சொல்லட்டும். இவன் நாரதர்னு நான் ஒத்துக்கிறேன். சாமி
18 புராணம் பேர் தெரியாதா? புராணம் தெரியாம 18 பேர் புராணம் சொல்லுவாரு. 18 பேர் புராணம் இல்ல, 18 புராணத்தோட பேர் சொல்லணும். புராணத்தோட பேரா? நான் கூட 18 பேர் புராணம் ஆக்கணும். அப்படி இல்ல, 18 பேர் புராணத்தோட பேரு சொல்லுவாரா? சொல்லுவார். அவ்வளவு நம்பிக்கையா? சொல்லாம வருவாரா? அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க இவர் மேல. ஒருவேளை அப்படி கேட்டு அவர் சொல்லலைன்னா, ஏய் வாயமுடா, நாராயண் புராண பேர் கேட்டு அவர் சொல்லலைன்னா நீங்க என்ன சொல்றீங்க? சாமி சொல்லுவார். உங்க நம்பிக்கை விடுங்க. அவன் ஒருவேளை கேட்டு சொல்லலைன்னா, அவன் சொல்லலைன்னா இங்க எதுக்கு வர்றான்? எதுக்கு வர்றார்? நியாயமான பேச்சு. சொல்லலைன்னா இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா வந்துட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் நான் கேட்டு அப்படி இவன் சொல்லலைன்னா, அப்படியும் சொல்லலைன்னா என் பேக்குல மருந்து பாட்டில் வச்சிருக்கேன், அமைக்கிட்டு ஊத்துறேன் நான் தொண்டையில. ரோச மருந்து அங்க எதுக்கு வர்றான்? அப்படி மருந்தை குடிச்சு அந்த லூச பைய சாகலைன்னா என்ன செய்யலாம்? விறகு அடிக்க வச்சிருக்கேன், அப்படியே உசுரோட தீ வச்சு கொளுத்துறேன். அவன் எதுக்குங்க நானோட புடிச்சிட்டு எதுக்குல வர்ற அப்படின்னு நான் கேட்பேன். ஒருவேளை அப்படி நெருப்பு வச்சு கொளுத்தியும் என்ன சொல்ல உங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி நெருப்பு வச்சு கொளுத்தியும் அவன் சொல்லல, என்னையா செய்யறது? என்ன விறகு விறகு வாங்கி சமையல் பண்ணி ஆளு உப்பெல்லாம் அன்னதானம் போடணும்ன்ற. அப்ப உங்க வார்த்தைப்படி சொல்லுவாருன்றீங்க. விவரத்தை நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. இவர் ஒருவேளை சரியா சொல்லிட்டாருன்னா இவர் அறிவை நான் பாராட்டுகின்றேன். அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். சரி விடுங்க. எப்ப இந்த மாதிரி சொன்னீங்களோ, ஒருவேளை அவர்கிட்ட பாட முடியாம பேச முடியாம நான் தோத்துட்டா சத்தியமா சொல்றேன், இந்த ஊர் மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கல. இந்த வேலையை என்கிட்ட சொல்லாதீங்க, இதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். நானும் பார்த்தேன், எல்லா மேடையிலும் இந்த கட்டையை பிடிக்கல இந்த கட்டையை பிடிக்கலன்னு சொல்றீங்க. நானும் ரோசமா இருப்பாரு இருக்க அப்படி ரோசமான ஆளியா? அது ரோசமான ஆள்கிட்ட இந்த கட்டையை பிடிக்கலன்னு சொன்னீங்க. உங்க பேக்க செக்க பண்ண 4 சோடி இருக்கு பேக்குள்ள. இந்த கட்டையை போட்டு நீங்க வேற கட்டையை எடுத்து வர. அப்படியா? சரி விடியா. கட்டையும் பிடிக்கல, வேஷமும் போடலையா? வேஷம் போடாம நீங்க வந்து 2 பாடினாலும் ஒத்துக்க. அப்ப என்னதான் சொல்ற? கார்த்திக் ராஜாக்கு ஜெயமாதன் அடிமை எழுதி தர்றியா? அடிமை எழுதி தர்றியா? குருட்டு புண்ணாக்கு என்ன சத்தியம் வாசிக்கிற ஆளு பாரு. நீ வந்து போட்டி போட்டிருக்கா, நீ வந்து ஜென்மான வானில் சிறகை வரைக்கும் வண்ண பாரு. நீ ஏன் கவலைப்படுற? வாய பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்றேன் கேளு, நீ பேக் எடுத்து வண்டியில வச்சு ரெடியா இருக்கு. புரியல என்னது பேக்கு? என்ன சொன்னீங்க? பேக்கு இல்ல, பூஜை சாமான் இங்க இருக்கு, கோயிலுக்கு போகணும், வண்டி எடுத்து வச்சு. சரி சரி, கோயிலுக்கு போய் ஜெயிக்கிறது அப்புறம் முதல்ல விவரம் பேசி பாப்போம். அப்ப தெரியாதா? நீ ஏன் நான் போயிட்டு நான் சம்பளத்தை ஜிபே பண்ணி விட்டுறேன். நான் இருக்கேன். ஜிபே பண்றீங்களா இல்ல ஜீப் எடுத்து கிளம்புறீங்களா? நான் நிக்கிறேன். என்ன டைமா இருக்கா? டைம் தான் தங்கச்சி வள்ளிய கூடியா? வள்ளிய பேசிக்கிறேன். அந்த 5 மணிக்கு வந்தா போல, நீ அப்ப வந்து மாலை மாத்தலாம். 5 மணிக்கு மாலை மாத்த பேசிய போட்டு அண்ணனை நீங்க தேய்ச்சீங்கடா. என்ன செய்வேன்? என்ன சொன்னாலும் செய்வல. நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஏய் ஏன்ட்ட நீ தோத்தா நீ என்ன செய்யற? நீ தோத்தா என்ன செய்யற? எங்க நாங்க எங்க தோக்குறோம்? தோத்துட்டா எங்க வாழ்க்கையில இதுவரை தோல்வியே இல்ல. தோத்துட்டா இந்த சீலிங் ஃபேன்லயே தொங்குல நாண்டுல தொங்குல தாமே. இவனே தொங்குல. இவர் நம்பி நீ தினமும் போறியா பாராடுறதுக்கு? அவன் யோசனை பாரு, சாவுற முக்கியம்ல கய வந்துருமா? கயிறம் தான் கலையரங்க எழுதி வச்சா என்ன செய்யறது? சரி ஒரு பக்கம் இருக்கட்டும். புராணங்களை அற்புதமா படிச்சீங்க சொல்றீங்க. சரி, ஆனா அதை எப்படி நான் நம்புறது? கேட்டா சொல்லுவீங்களா? பேசி பாப்போமா? அடிச்சு பாத்துக்கிறோமா? வாடா. பிரம்மபுராணம், மத்தாபுராணம், பவிஷ்யபுராணம், பராபுராணம், ராமபுராணம், மத்தியபுராணம், கூர்மபுராணம், பிரம்மாண்டபுராணம், மம்பளிகை, ஐயத்துல அக்கிபுராணம், வாயுபுராணம், கங்கபுராணம் சொல்றா. இப்பதான் சொன்னேன். அப்படி இவன் சொல்லி விட்டானா? இப்பதானே சொல்லி முடிச்சேன். இப்பதானே தொண்டை வலிக்க பேசிக்கிட்டு இருக்கேன். சொன்னதுன்னா நான் சொன்னது நீ சொல்லு. ஆனா செஞ்சல யாருன்னு சொன்னது? நீ தானவா? டேய் சொன்னதுன்னா தொண்டை வலிக்க நெஞ்சடக்க நான் சொன்னடா. நான் தான் சொன்னேன். அப்புறம் நான் பொய்யா சொல்றேன்? அப்ப நான் சொன்ன நீமா சொன்ன? நான் தான் சொன்னேன். அது கொஞ்சம் ஆக்ரோஷப்பட்டதுனால வேமா சொல்லிட்டேன். நிறுத்தி சொல்லுமா? நல்லா பேசுங்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், ஆமனபுராணம். ஆமனபுராணமா? மூதேவி ஆமனபுராணம் எங்கடா இருக்கு? அது வாமன புராணம்டா. கை கொடுங்க சாமி, தொண்டை வலிக்குதுங்க. ஏய் தண்ணி குடி. பாத்துக்க, தண்ணியான்னு பாத்துக்க. நம்ப முடியாது சாமி, தண்ணிலே சாமி. குளிச்சா என்னது குடிச்சு கிழிச்சா? இவன் என்னத்தை கிழிச்சா? தண்ணி வேற வேண்டி கிடக்கு நினைக்கிறேன்.
சாமிக்கு 2 கோல்டு பில்டர் சொல்லு. என்ன சொல்ற? சாமிக்கு ஒரு வாடி கோல்டு பில்டர். டேய் எந்த சாமிக்குடா? இந்த சாமிக்கு. அப்படியா? தினேத்தூர் கார்த்தி புராணமே வரலையே. யாருக்கு புராணம்? உனக்குதான். நான் தான் சொல்லு. பிரம்ம புராணம், பட்ட புராணம், வைத்த புராணம், பரா புராணம், வாமன புராணம், இருக்கு புராணம். பெருமை சொன்னானே புராணம் பேர் என்னது? வாமன புராணம்ங்க. டேய் வாமன புராணத்துக்கு அப்புறம் என்ன? பவிசி புராணம், பிரம்மனிங்க, வைவத்த புராணம், அக்கிர புராணம், ஆய் புராணம். ஆய் புராணம். ஆய் இல்லையா, வாயு புராணம். மூளை வாயு புராணம் 17வது புராணம்டா. அம்மா 12ல கூட வாயு புராணம் சொல்ற. ஏங்க பயமுடானே? இவன் படிச்ச மாதிரி தெரியல. ஏங்க பயப்படுறியா? வாயு புராணம் இருக்கா இல்லையா? வாயு புராணம் இருக்கியா? அது 17வது புராணம்யா. அத முன்னுக்கு 12 சொல்றா. ஏன் அத சொன்னா முன்னுக்கு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? ஆனா நீ எப்படி ஒண்ணு இந்த நாள் காப்பாத்தி கொண்டு போயிடாதா? இந்த இவர்தான். சரி எனக்கு புராணம் வேணாம், நம்ம இதிகாசம் பேசுவோம். என்ன வேணா பேசுவோம். ஏய் பேசி காட்டா. ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் படிச்சிருக்கியா? ஏங்க அப்ப படிக்காம யார் எழுதுனா ராமாயணத்துக்கு? டேய் யாரு? டேய் இந்த பாவியனை மட்டும் குறைச்சுக்க. இப்படி பேசுனேன்னா எனக்கு கோவம் வந்துடும். நான் அப்புறம் அவருக்கு சப்போர்ட்டா போயிருவேன். அப்புறம் ஒழுக்கமா ஒழுங்கா சொல்லு. ராமாயணத்தை எழுதுவாரு. அப்புறம் கேள்வி. ராமாயணத்தை எழுதியவர் அவர் கேட்டார். ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாரா? ஐயோ தலையில அடிச்சுக்கிறாங்களே. சொல்றேன் இருடா. ராமாயணத்தை எழுதியவர். ஏய் மல்லாக்க மாட்டிட்ட. இங்க திருப்பி மாட்டு. ஐயோ சாமி அதுல ஏய் சைடுல மாட்டிட்ட. எப்படி மாட்டியா? சரி இவ அருமையா பொருத்தமா இருக்கு. எனக்கு தேவை ராமாயணத்தை எழுதுறது யாருன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. ராமாயணத்தை டேய் பேரை மட்டும் சொல்றானே. ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னா நம்ம ராஜேஷ் நாடக அமைப்பாளர். இந்தாடா அதுக்கு மேல தெல்லவாரி. ஓ ராஜேஷ் இல்லையா? முகரே தெரிஞ்சா சொல்லு. பரவாயில்ல உனக்கா தெரியுது. அந்த ஆளு சொல்லி புரிய வை. ராஜேஷ் இல்ல. ஆச்சரிய அரும்பே எழுதுறான். தெரியாதா? அவன் சக்தி பாடகர்கள். நீ என்னடா புதுக்கதை சொல்ற? ராமாயணத்தில் வால்மீகிரா? ஐயா வால்மீகி எழுத அவன் போய் நின்றா பக்கத்துல. சமஸ்கிருதத்தில் எழுதினார் வால்மீகி. வால்மீகி தமிழாக்கம் செய்தது கம்பர். அப்புறம் படிக்காம நாங்க வருவோம். என்ன கையில கொடுத்து நிக்கிற? இப்ப கை கொடுக்கிறது. கத்தலால கட்டை உருவிருங்க. அவர் கை விடுங்க. இத வேற ஆய்கள் உண்மையிலே நான் கையெல்லாம் கொடுக்காத. ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தது 2 பேர் மட்டும். கம்பன் மொட்டை கொடுத்தார். இப்பதான் நீ மாட்ட போற. கம்பர் சொன்னா பத்தாது. கம்பர் எந்த ஊரிலே பிறந்தார்? கம்பர் சோழ நாட்டிலே திருவலந்தூரிலே பிறந்தார். என்ன சொல்ற? என்ன சொல்ற? எப்படி உனக்குள்ள இவ்வளவு அறிவு? சொன்ன சொல்லிட்டாண்டு நீங்க வருத்தப்படுறீங்களா? இல்ல ஏன்டா சொன்னேன்னு நீங்க தங்க உண்மையில நீ ஆச்சரியப்படுத்திட்டப்பா. நிறைய எத்தனை போட்டு கேட்டிருக்கேன். நீங்க ஆச்சரியப்பட்ட மாதிரி நம்மளுக்கு சரி சரியா போட்டி வரான்னு நீங்க ஒரு வாரம் அப்படி நினைக்க மாட்டேன். என்னால மகிழ்ச்சி தாங்க முடியல. மகிழ்ச்சி தாங்க முடியல. திருவலந்தூர் தாமே இருங்க. மகிழ்ச்சி தாங்கனா கையை பிடிச்சு குளிக்கணும். நீங்க அவ தொண்டை பிடிச்சு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க யாரும் கொல்ல பாக்குறீங்களா? இல்லங்க ஒரு மகிழ்ச்சியில என்ன செய்ய தெரியாம இப்படியே பிடிச்சு இருக்கும். ஐயா நான் கூட கொஞ்சம் தான் பிடிச்சேன். நீ மொத்தமா ஆளை கொண்டு போல. ஏய் நீங்க வாயா. உண்மையில யாரும் சொல்லாத விளக்கம். ராமாயணத்தை எழுதிய கம்பர் பிறந்தது சோழ நாட்டுல சொல்லுவாங்க திருவலந்தூரிலே. ஆனா ஊரு பேர் சொன்ன பாத்தியா? திருவலந்தூரிலே. உன் அறிவுக்கு நான் தலை வணங்குறேன். உண்மையில இவர் அறிவை நான் பாராட்டுறேன். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும்ல. கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூரிலே பிறந்தார். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும்ல. அப்ப கம்பர் எங்க செத்தா? கம்பர் எங்க செத்தாருன்னா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல அட்டாக்ல செத்தான். டேய் அம்மா வடிவேல வச்சு நான் தர்த்திரியா முடிச்சோனே எங்கடா புதுக்கோட்டை பெரியார் செத்தாரு கம்பரு? பெரியார் செத்தாங்க அங்கேயே செத்து இந்தால அதுக்கு மேல செத்து தெரியாது. டேய் அன்னைக்கு வர முடியாம போச்சு. நான் போக முடியாம வடிவேலுக்கிட்ட ஒரு மாலை வாங்கி கொடுத்து போயிட்டு ஏன்டா ஒப்பாரி வச்சு தொலைய தனியா முடிச்சோனே? வள்ளிதுரம் எடுத்து அரிச்சந்திர மயான கட்ட மாத்தாம விட மாட்டாங்க. ஏன்டா அழுகிறா? இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. முகத்துல முழிக்க முடியாம போச்சு. எனக்கு அதே வருஷம் என்னைய கண்டுட்டா ஒரு கோட்டர் வாங்கி தருவேன் பக்காடியில. உனக்கு அது என்ன பேரு? பக்காடி லெமன் அப்படின்னா ஓட்கா. என்ன சொல்ல புரியாத பாசையா? சரி நடந்து அப்பா அம்மா சொல்லிட்டு 2 மாலையும் ஒரு வேட்டி சேலை வாங்கிட்டு நம்ம பாக்குள்ள எரிச்சிருவாங்க. அதுக்கு தானே ஐயோ அவன் உடம்பு தாங்காது. என்ன பேசிக்கிறீங்க? யாரா சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்களே வளர்த்துறதுல இருக்க. நீங்க வேற எதுக்கு உனக்கு வயிற்றுச்ச வருதுன்னு கேக்குறேன். எங்க போற? கம்பர் செத்து போயிட்டு. கம்பர் செத்துக்கு நீ ஏன்டா போற? கம்பர் செத்து போயிட்டானா? எப்ப? என்னதே தின்னுக்கிட்டு இருந்தோட அப்படியே வந்திருக்க அந்த ஆளு.
வாயத்தான் தெரிக்குது. அட நீங்க ஏன்டா கம்பச்சத்துக்கு ஒப்பாரி சொல்றீங்க? பெரிய மாமையா? யாரு பெரிய மாமையா? எங்க மூத்த பெரிய மிருதங்கா, நீ எனக்கு தண்ணி தூக்கி வர்ற? நீர்வாழை எடுக்க. நீர்வா? அட ஏய், வாயட வாய் பேசாத வேண்டாம் அந்த பையன். அவன் நீர்மாலுக்கு தண்ணி ஊக்க வச்சிருக்கா. ஆமா, ஆம்பி பாரு ஊத்திரு. ஓ முகரே. டேய் ஆமாடா, நாடகத்தை கெடுக்காம விட மாட்டேன் இவளைய. கம்பர் செத்து போயிட்டாரா? செத்த என்னையா இருக்கிற? என்னையா தண்ணி என்ன சீரா கொண்டு வர? போய் உள்ள மாமன் முகரைய பாருங்க. டேய் எதுக்கு அப்பா இருக்கு? எதுக்கு நீர்மலை எடுக்கிறீ? எனக்கு புரியல. கம்பர் டேய் கம்பர் செத்து 1000 வருஷம் ஆச்சுடா. கர்மத்துல வெக்கமே இல்லாம கரைக்கிறீடா. டேய் டேய், கம்பர்னா எந்த கம்பர் செத்ததுன்னு அழுகுற? நம்ம முனியம்மாவை சேர்த்து வச்சிருந்தால. யாரா முனியமா? டீக்கார லோக மருமையே. அடிச்சு பல்ல பேக்க போறேன். கம்பர்னா அந்த கம்பர் இல்லடா, கவி சக்கரவர்த்தி கம்மன். சொன்னா கேக்குறியாடா? நீ போய் உள்ள ஒப்பாரி வச்சிருக்கேன். ஏய் ஒட்ட குத்தர்னா ஒட்ட குத்தர் ராமாயணத்துல கம்பர்னா கவிச்சது கம்பர். புரியல அண்ணா? ஒட்ட குத்தர் பாடினார்ல கவி, மிக சிறப்பாக. போய் அக்கான போய் துக்கான சொல் அப்பான தீ வெப்பான போய் நெய்த்தான தலை சேவித்தேன். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த ஏன் நானும் எப்படி யாராவது கட்டு வார்த்தை பேசணுமே வந்து? ஆமா, கொஞ்சம் கூட நீங்க பேசவே இல்லை. இதுக்கு பேர் என்ன சொன்னா? பேக்கு அது அப்படி இல்லையா? விக்கா புக்கா வித்தா விப்போயா? நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன், அதுக்காக நான் போயிட்டு அவனை நொக்கா நோத்தா நொக்கா நோத்தா பேசுறீங்க. நீ வாடா, ஒட்ட குதிரப்பான கவியாது அப்பா. ஒரு வாய் நாங்க ஒரு வாய் அது விக்கா புக்கா வித்தா விப்போய் அத்தாடப்ப இதொக்காட சொல் அக்காங்கிறாயா? சரி, அந்த கவி பேசல. அந்த கவி பேசல, நீங்க போங்க. நான் வேற கவி பேசுறேன். நீ போனா சரி. அந்த கவி உங்க 2 பேருக்கும் பிடிக்கல, உங்க மனதை புண்படுத்திருச்சு. நான் வேற நல்ல கவியை பாடுறேன். தமிழ் எழுத்திலே தாய் என்ற எழுத்தை வைத்து ஒரு அற்புதமான கவியை பாடினாரே, அதை பாடலாமா? பாடுவோம். பாடி காட்டுகிறேன், கேளுங்கள். மிகச்சிறப்பாக பாடினாரே. தத்தி தாத்தூதி தாது தித்த தூதி தத்துதி துத்துதி எத்தா தூதுதி தூதுதி நீ ஏன்டா போயிட்டு வரா? மேடையில் ஒரு நைட்ல போட்டு கூதி அந்த கூதி இந்த கூதிட்டு பேசுவீங்க. நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தூதியா தூதி சும்மா தான் நின்ன வரைக்கும் நான் உள்ள கேள்வி இருந்தேன். நீ ஒரு ஆள் நான் இருக்கும் போது இல்ல கேட்கறது அந்த ஆளுங்க. அந்த ஆளு ஒரு தடவை தான்டா கேட்டேன். ஏய் நானும் கேட்கறா. நான் நடந்தது தத்தித்தா தூதி தூதிடா தூதிடா. போடா உள்ள. இந்த கவி வேணாமா? நல்ல கவியா பாடவா? நல்லா பாருங்க. நல்லாரை காண்பது நன்று, நல்ல மக்கள் எல்லாம் கேட்பது நன்று, அவர்கள் முறைப்பது நன்று. தொண்டியில 480 ரூபா நண்டு. வெங்காயம் இன்னைக்கு கடல்ல கிடைக்கல. இன்னைக்கு 1100 ரூபா நண்டு 1 கிலோ. நான் போய் வாங்கிட்டு. ஏய் நண்டு இல்லடா, நன்று. நண்டு வாங்கிட்டு வந்து நம்ம நண்டு பாடகர் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். யார்? நண்டு பாலாவா? நண்டு பாலா. ஐயா நீ போயா, நான் கவி பேச போறியா? வேணா வேணா, உங்கள்ட்ட கவி பேசி கிளு கிளுந்தா இருக்கும் போல. அத்தியா பயம் வந்துருச்சு. ஆமா ஆமா. ஏப்பா உங்க 2 பேரும் எனக்கு வேற நாடகம் இருக்கா? இல்ல ஏலூர் நாடகம் நின்றதா கேள்விப்பட்டேன். நின்றுச்சு வந்துடுறேன். குடும்பப்படுத்தா பண்ண மாட்டாங்க. நீங்க போங்க. வா, யாருன்னு சொல்லாம பேசிக்கிட்டு இருக்க? யாரு நீ முதல்ல? நான் தான் நாரதருங்கிறேன். இல்ல ஏய் இன்னும் நான் நாரத மகரிஷி. சரி நீங்க நாரதர். அபிஷேக பிரசவா அலங்கார பிரியா வசு சத்திர பிரியா சூர்யா கரகர பிரியா சுந்தராபாத். என்னாச்சு? எங்க இருந்து வரணும் வேலை? அவதரியா போனா பலவற்றியா போனாண்டா சொல்ல சொல்ல. ஏய் முட்டாப்பல. அபிஷேக பிரியா அபிசாரி முடியா இல்ல முட்டாப்பல. எந்த அபிஷேக பிரியா? நான் கூட அவதாரியா போனா கண்டு புடிச்சு கட்டுங்களாந்தால. நான் வரக்கூடியது இந்த பூலோகத்தில் இருந்து அல்ல. எங்கிருந்து வர தெரியுமா? சரி. அதெல்லாம் விதலம் சுதலம் தராதலம் ரதாதலம். இங்க இருந்து வரீங்கன்னா கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். ஏன் என்னாச்சு? அதெல்லாம் இதெல்லாம் பாலக்கட்டை இதெல்லாம் கேட்கல. அடங்க இருந்து வர்றையா? மேலோகத்திலிருந்து வர்றேன். மேலோகத்திலிருந்து எப்படி வந்தீங்க? ஆகாய மார்க்கமாக. ஆகாய மார்க்கம்னா ககன மார்க்கமாக. ககன மார்க்கம்னா பறந்து வர்றேன். யாரு? நான் தான். இங்க பறந்து வந்தாலும் புழு புழுந்தே இருக்கும்.
ஏன் நல்லா நீங்க அப்படி வல்லைங்க. அப்படித்தானப்பா வந்து சத்தியலோகத்தை தாண்டி வைகுந்தத்தை தாண்டி வைலையை தாண்டி ஆகாய மார்க்கமாக பறந்து வரக்கூடிய வல்லைங்க. அப்புறம் வந்தே வந்த எனக்கு தெரியாதா? பார்த்து எனக்கு தெரியாதா? தொண்டை தண்ணி போய் தொலைஞ்சிருக்கேன். அங்கதான வர்றேன். 6:45 தான் காரைக்குடியில வேன்ல ஏறி வந்தேன். காரைக்குடி வேன்ல இருந்தா 12:45 மதுரை சுத்திக்கு இருந்தேன். ஏய் அப்பதான் 12:50 தான் தூக்கிட்டே புட்டிங்க. நீ சொல்றது ஜெயமானவன, நான் சொல்றது நாரதர். இது என்னுடைய கதாபாத்திரம். அப்ப இது என்ன சில்வர் பாத்திரமாங்க? அட நாரத மகரிஷின்ற கதாபாத்திரமாப்பா. நீங்க நாரதர் என்ன விஷயம் வந்திருக்கீங்க? கலகம் செய்ய வந்திருக்கிறீங்க. பெரிய கவர்மெண்ட் உத்தியா? இல்லப்பா, நான் இந்த பூலோகத்தில் வந்தாலே மிக சிறப்பு ஏற்படும். எங்க அப்பா யார் தெரியுமா? பிரம்மா. பிரம்மா மைனா? ஆமாங்க. அம்மா இல்ல அப்பா நல்லா இருக்கா? நலமாக இருக்கிறார். சொன்ன உடனே அந்த மரியாதை கொடுக்குற பத்தியா, அதுதான் ரொம்ப முக்கியம். வியாபாரம்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? புரியல. வியாபாரம் நல்லா போயிட்டு. வியாபாரமா? நாங்கள் என்ன வியாபாரம் செய்கின்றோம்? அது அந்தாங்க பொசிஷன்ல போண்டா பாரு. பூதேவி போண்டா வைக்கிற பிள்ளையாடா நானு. பிரம்மாடா சிரிச்சு கத்தா. நீ சிரிச்சு எச்சேத்து புரிய. சிரிப்பு தாங்கடா. அவர்தான் இப்ப சல்ல போண்டா வைக்கிற ஒரு பிள்ளையாடா நானு. சிரிச்சு கத்தாவா? திருச்சி இல்லடா மூதேவி. என்னடா சொல்லி புரிய வைக்கிறது நானு? சிருஷ்டி. திருப்தி திருப்தி இல்லையா? சிருஷ்டி. ஏதாவது திருப்தியா துருத்தியா? சரி விடு. எங்க அப்பா படைக்கிறாரு, எங்க அம்மா கல்வியை கொடுக்கறா. நான் கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். நீ என்ன பண்ண வந்திருக்க? நாங்க எதுக்கு வந்தோம்னே எனக்கு நீங்க படுத்துற நிமிஷம் நான் ஏன் வந்தேன்னா எனக்கு தெரியல. இங்க காவல் பார்க்க யார் யார் இருக்கா உள்ள? 2 லேடிஸ். அப்படின்னா 2 பொங்கல். பொங்கலா? சாப்பிட போறியா? 2 பெண்கள். யார் அந்த 2 பெண்கள்? ஒன்னு எங்க ஆள் ஒண்ணு இருக்கு, என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. ஆமா. நீ வெளியே இருக்கு. எப்படி போகுது? திருத்திரியா போயிட்டு இருக்கு. குண்டியல தண்ணி கொண்டு வருவாங்க. ஏய் தத்திரியா, எப்படி போகுதுன்னா பாக்குற வேலை எப்படி போயிட்டு இருக்கு? இப்படி கேட்க முடியானே. அட சுருக்கமா அடிச்சேன். சிறப்பா போயிட்டு போய் கொண்டிருக்கிறதா. முதலில் நான் யாரை சந்திக்க வேண்டும்? எங்க ஆள். உங்க ஆளுனா ஒண்ணு ஓ ஆளுன்னு சொல்லு, இல்ல அவர் ஆளு சொல்லு. எங்க 2 பேர்னா புரியலையே. ஆனா உங்க 2 பேர்ட்ட பாட்டி அந்த புள்ள படுற பாடு. இடுப்புக்கு மேல இவன், கீழே ஆமா. என்னடா பாக பிரிமையா பண்றீங்க? உனக்கு தெரியாது விவரமா? நான் இழுத்தா போய் நீ இடுப்பு கீழே வச்சுக்கிற பாக்குறேன். நீ செவ்வாய் வெள்ளி செவ்வாய் நீ மன்னிக்க, மத்த நாள் நான் மன்னிக்கிறேன். வெள்ளி செவ்வாய் தம்பி ஓனர் பக்கத்துல இருக்காரு, நீ அவரை வச்சு என்ன பேசுறீங்க? அவன் வண்டியில ஏத்துறோட சரி. நீ என்ன பண்றீங்க? அந்த பெண்மணியை அழைத்து வார்கள். ஆசி வழங்கிட்டு உன் தங்கிக்கு ஆசி வழங்கும். கொட்டியாரியா நாராயணா. தம்பி என்ன பண்ணா தெரியுமா? அழைத்து வாருங்கன்னா பெருமை மயிரா நடத்த கிடக்கூடாது. அழைத்து வாருங்கன்னா கூட்டாந்து விடுங்கறான்றாரு. ஓ, நம்ம தொழில் ஆரம்பிக்க போறது தெரியுமா? ஆமா, இன்னையில இருந்து நம்ம ஆரம்பம். ஓகே. ஆயாலு மணி ஆயாலு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே ஐயோ, காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க?
நல்ல காலு கிளிய கண்ணு காது கிளி இல்லடா. நம்மிடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாருமா? கேட்டோம், கொடுக்க மாட்டேன்ட்டார். யா உனக்கு தான் வச்சிருக்காதான். அப்ப நான் கிட்ட கொடுப்பாரு, எனக்கு நிறைய வேணுமே. அவசியம் கொடுப்பான். இது என்னது இப்படி? சாமி ஆயிட்டு. சாமி ஆயிட்டீங்களா? நீங்க சாமி ஆயிட்டீங்களா? அப்ப நான் என்ன பண்றது? கிங்கா முங்கா. எனக்கு நீங்க தான் வேணும். ஐயோ, நான் மாற போறேன். மாலை போலாம். மாறிச்சு. இங்க இருங்க, ஏன் சாமியா மாறுறீங்க? என்ன ஆச்சு? எனக்கு லேடிஸ் இதே வேணும். ஒன்லி நீ எதை பார்த்து தட்டி வைக்கிற? ஒன்லி கண்ணை திறக்கணும் சாமி, கைய புடி. கண்ணை திறக்கணும் சாமி, கைய புடிக்கணும் சாமி. சாமி கண்ணை திறக்கணும் சாமி, கைய புடிக்கணும் சாமி. என்னது? அழைத்து வாருங்க சாமியே. சாமி வாங்க. வருக. நாராயண நாராயண. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விளையாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விளையாமா. பொங்கலுக்கு காட்டப்பட்டு வலிக்கு விளையாமா. நாங்க போசணும் இல்லையா? ரேட் பேசுறீங்களா? எதுக்கு? 1500 ரூபான்னு சொல்லிருக்கு. 1500 ரூபாயா? என்ன பேசிக்கிறீங்க? இந்த காலத்துல பொழைக்க தெரியாம இருக்க. என்ன மாமா? மாமா ஓமா ரேட் பேசும்னே போனேன். எதுக்கு நட்டப்படுறது? நான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா போறேன். நீங்க எனக்கு படி காசு இருக்கு, உனக்கு ஆட்டோ காசு இருக்கு. அச்சம் மடம் ஞான மரணாச்சா மனோடி காதல மரணாச்சா. அச்சம் மடம் ஞான மரணாச்சா மனோடி காதல மரணாச்சா. என்னப்பா சுலுக்கிருச்சா? அவங்க இருக்க குண்டிக்கு. எப்பா நான் குண்டி, இந்த குண்டி வச்சு ஆடு இல்ல, உனக்கு இருக்குல்ல குண்டி ஆட்டு. இது குண்டில தூள் கட்ட. அச்சம் மடம் ஞானம் ஏதோடி கட்டே பரதே. அண்ணே ஒரு மோரே பாரு மாறு. இருமா இருமா, ஒரு வட்டம் இங்கிட்டு திருப்பி. அச்சம் மடம் ஐயா முடிஞ்சா அடுத்தாள் வாங்க. வேலை முடிஞ்சா? வேலை முடிஞ்சா? எதுக்கு? போன வேலை முடிஞ்சா? ஏன் பயந்து ஓடி ஒதுங்கினேனப்பா? நாங்க பார்த்தோம், அந்த தீன்னு ஆடும் போதே பார்த்தோம். ஆமா பார்த்தோம் பார்த்தோம். நான் முற்றும் துறந்த முடிவனப்பா. நீங்க தான் திறந்துட்டீங்களே. ஏய் அது இல்லடா, முற்றும் துறந்த. மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொன்னாசை இல்ல. நான் தான், எனக்கு தான். அப்ப இது வாயில தொப்புள்ள வாய வச்சாரு. அது வந்து பிரலாதன், பக்த பிரலாத, பெரிய புராண பிரலாதன் கதை கேட்கிறாரு. சரி, யார் இந்த பெண்மணி? இவங்க தான் எங்க ஆளு. ஏய் மறுபடியும் சொல்லு. ஓ ஆளா அந்த ஆளா? எங்க ஆளு. சனி ஞாயிறு அங்க, செவ்வாய் வெள்ளிதான். உங்க 2 பேர் நம்பி 1 மாசம் கூட அனுப்பி வைக்கலாம், எந்த பாதிப்பு இருக்காது. வாழ்வு பல்லாண்டமா சிறப்பான வரவேற்பு. 16 பெற்று நீ பெருவாள் வாழணும். 1 பத்துக்கு வயிறு தாங்கல. 16 நாங்க எங்க 16 செல்வமும் பெற வேண்டும். வாழ்நாள் முழுக்க நீ செல்வத்தோடு வாழ வேண்டும். ஐயோ அப்ப அவன் கருப்புசாமி ஏண்டா தர்த்திரி முடிச்சவனே, என் தம்பியோட தான் வாழணும். அது இல்லடா, 16 செல்வம்னா புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி. அந்த செல்வம்னா எனக்கு ஈப்பி செல்வம் ஞாபகம் வந்துருச்சு. முகர வாழ்நாள் முழுக்க முகமகிழ்வோடும் அகமகிழ்வோடும் வாழ வேண்டும். வாழ்க பல்லாண்டு. அடுத்த கவலை யார் இருக்கா? தங்கை வள்ளி நாயகம் அழைத்து வார்கள், ஆசி வழங்கும். தங்கச்சி பெட்டி கருப்பசாமி வந்திருக்காகோ. சுதாகர் இல்லையா? சுதர்சன். ஆல்ரெடி ராஜா வந்திருக்காகோ. தாரன் சுப்பிரமணி வந்திருக்கா. வாமா மின்னல். ஆமா மின்னல். நம்ம இடத்துக்கு பெட்டி கருப்பசாமி வந்திருக்காகோ. மிருதங்கம்
உன் பேர் என்ன? தம்பி மணியாண்டி வந்திருக்காங்க, மற்றும் தம்பி தீபன் வந்திருக்காங்க, மற்றும் சக்தி வந்திருக்காங்க. மற்றும் கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னல். யாராவது இருக்கடா? அது டவுன் பஸ்ஸுக்கு கடைசி பஸ்ஸுக்கு. நீ பாதி நான் பாதி அம்மா அண்ணா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? நம்மிடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். ஐயா போட்டான். ஐயா ஐயா உங்க பேர் என்னப்பா? அந்த ஐயா பேர் எனக்கு அந்த பின்னாடி நிக்கிற ஐயா வேணுகோபால் ஆசாரி அவர்கள் சார்பாக எங்கள் கலைஞர் 5 பேருக்கு 500 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். வேணுகோபால் ஆசாரி ஐயா பல வீடுக்கு நிலையெல்லாம் செஞ்சு இன்னும் 1000 ரூபாய் எங்களுக்கு அன்பளிப்பு தரணும். ஐயாவுக்கு நன்றி. வணக்கம். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அருமை ஐயா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 வணக்கம். அனபத்தியானே என்ன இருந்தாலும் எடுத்து வளர்த்த தங்கச்சியா இருந்தாலும் நீ எவ்வளவு பாசமா ஏத்தியா ஒரு வார்த்தையோட பேசல பத்தியா? என்ன இருந்தாலும் எடுத்து வளர்த்தப்பல தானே இதை ஏன் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இதுகிட்ட ஏன் நம்ம பேசிக்கிட்டு அப்படிங்கிற என்னன்னு உனக்கு அப்படி எல்லாம் பார்த்ததும் எனக்கு பேச்சே வரல. என்ன பேச்சு வரல? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு இப்ப பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மன சந்தோஷம். ஏன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால என்ன உனக்கு அப்படின்னு? ஆள் இப்ப சூப்பர் புகரா இருக்கியா? முகரே அது யாரும் நம்பிடா இருக்கு? நம்ம தங்கச்சி இல்லையா? நான் கோயில்ல போய் காசை முடிஞ்சு விட்டு வந்துடுறேன். வேணாம் அங்க பூசாரி எடுத்து எதுக்கு காசை முடிஞ்சு போட முடியாது. அந்த காசை பூசாரி எடுத்துருவாரு. உண்டியல்ல போட்டு முறையை மாத்திக்கிறோம். என்ன முறை? என்ன முறைடா? சும்மா சொல்லு. நான் இருக்கேன். என்னன்றது எனக்கு பிடிக்கல. உலகா இருக்காங்க மாத்த போறாமா? என்னது? இல்ல நான் தான் அடுத்த வருஷம் நீங்க கொடுத்த நாடம்பரம் மாத்த போறேன். அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதம்மா. ஏனி எங்களுக்கு மனசு தாங்காது. என்னடா ஆனா ஏதோ ஒரு திட்டம் போட்டு அடுத்த வருஷம் முழுசா நானும் நிறைய கொடுத்துருக்கீங்க. நாங்க சொல்லிக்கிட்டே வர்றோம். லட்சுமியை கூப்பிட்டு வரோம் சொல்லிக்கிட்டே வர்றோம். நீ வாட்டுக்கு மாத்திரம் நாத்தா வர தங்கம். அதாவது பார்க்க அவன் ஃப்ரைட் ரைஸ் நீ தான் வரணும்னு சொல்லி. என்னது ஃப்ரைட் ரைஸ்? சாமி வந்திருக்காரு மேடம். அப்ப எங்க 2 பேரையும் குத்தகை கிடைக்கலாம்னு முடிவு பண்ணி அதான் எடுத்துட்டேன் மேடம். அண்ணா ஆமா எதுக்காக நீ நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கேன். நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்கேன். சுவாமி பாத்தீங்களா? பார்த்தமா? எல்லாருமே பாத்தீங்களா? அங்க பேசல பயந்து கிளம்பிட்டாரு. அது பத்தியா
சொல்ல முடியலதா. நீதான் அப்பாட்ட அப்பயே சொன்னேன், அண்ணனுங்களை இவ்வளவு தூரம் படிக்க வைக்காதீங்க வேண்டான்னு சொன்னேன். இவ்வளவு தூரம் படிக்க வச்சு வந்த போக மாட்டேங்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு, அந்த ஆளு போன்னு திட்டுறேன். அதுக்கு நான் யாருமே சந்திக்கிறது இல்ல. நம்ம கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாதுக்காக சந்திக்கிறதே இல்ல. ஏனே இப்ப அப்பவே 3 கிளாஸ் சாமி உள்ள இருக்காரா என்னன்னு கூட எனக்கு தெரியும். எங்கன்னு வரணும் ஓடி வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். இல்ல தங்கச்சி சளி பிடிச்சிருக்கு, டீ வேண்டு சொன்னேன். ஐயா தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல, ஆளுகெல்லாம் இங்க ரோடு தெரிஞ்சு கிடக்கல ஆளுக. அண்ணே நாரத மகரிஷி ஆமா. உங்களை பார்த்து பயந்தாருன்னு யாரு சொன்னது? பயந்தான்னு சொல்லல சொன்னியா மீரா? ஐயா நான் தான் பயந்தேன். லூசு கழுத என்ன சொல்றேன் புரியாதா? என்ன சொன்னா? பயம் பக்தியோட இருக்கணும். நீ தான்டா நீ தான் பயபக்தியா, நீ தான்டா தம்பி, நீ பயப்படாத, உனக்கு பயம் வந்துருச்சு. அண்ணே நீங்க எல்லாரும் உள்ள போய் காவல பாருங்க. சாமி இது ஆசீர்வாதம். இது ஒரு வரமா? இது ஒரு வரமா? நல்லா இருக்குன்னு யாரும் பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. வள்ளி எப்படி உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை மனதார தர தயாரா இருக்கேன். கேளு உனக்கு என்ன வேணும்? அதே அவனுக்கு அக்கறை இல்ல, அந்த பிள்ளைக்கு அக்கறை இல்ல. ஆனா நீ அக்கறை நாரது வரங்க நினைச்சு பாத்தியா? நீ நல்ல வேண்டாம். கேளு என்ன வரம் வேணும்? இல்ல சாமி, எல்லாமே சொன்னாங்க. பாக்குற இடத்துல எல்லாம் நாரதர் மகர்ஷி வந்து கேட்கறத அப்படியே என்ன வேணுமா கேளு. மணல கயிறா திரிக்கணுமா? தண்ணி மேல நடக்கணுமா? அவர்கிட்ட எல்லாமே கிடைக்கும்டா. அவங்க கொடுப்பாரு. இவர் தண்ணி மேல நடக்கிறாரா?